வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட புது ஸ்டுடியோவில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ போன வீடியோவில் நம்மளோட ரூம் டூர் ஆர் ஸ்டுடியோ டூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகும். இது மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு நம்மளால் ஃபோட்டோ போஸ்ட்டு, மெசேஜ் போஸ்ட்டு, ஜிஃப் போஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்மளால் போட முடியும். ஸோ எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ இமேஜ், ஜிஃப், டெக்ஸ்ட்டு, மெசேஜ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு தளம் தான் வந்துட்டு அந்த கம்யூனிட்டி டேபு. ஸோ அதை வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து யூடியூபே வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. பட் இப்போது அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டாலே, அதாவது 500 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி டேப் வந்துட்டு எனேபிள் பண்ணிடுவாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இந்த கம்யூனிட்டி டேப் மூலமா நம்ம நிறையா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கெயின் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் போடுற ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் போகும், பண்ணாதவங்களுக்கும் போகும். ஸோ புது வியூவர்ஸும் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்து உங்கள் சேனலுக்குள்ளே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணால் பழைய வீடியோஸு ப்ளஸ் உங்களோட சேனல் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்யூனிட்டி டேப் மூலிமா நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதனால் உங்கள் சேனலுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரொம்பவே கெயின் ஆகும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பை வந்துட்டு இது வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே யூஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே ஆக்டிவாக மாற்றுறதுக்கும் இந்த கம்யூனிட்டி டேப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டேப் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட்லாம் போட்டு நம்ம சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெவலப் பண்ணுவோம். பட் இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாலே வந்து அவங்க கொடுத்துறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. சீக்கிரம் நீங்கள் வந்து உங்கள் சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அக்டோபர் 12, 2021 நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு ஒரு 1 வீக்கில் எனேபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படியும் ஒரு 3 வீக்ஸ் ஆகும். ஓகேங்களா? புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதிகபட்சம் 3 to 4 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அப்படி ஆகலைனா மட்டும் யூடியூப் ஃபீட்பேக்ஸில் போயிட்டு நீங்கள் யூடியூப்க்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒய்டிஎஸ்டி ஆப்பில் போயிட்டு ஹெல்ப்னு இருக்கும், அதில் போயிட்டு ஃபீட்பேக்ஸில் போயிட்டு யூடியூப்க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே, அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா சேனல் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அப்படியே இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Until then, bye from Baba.